வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான டிஃபன் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம நல்ல மொறுமொறுன்னு கோதுமை தோசையும் அதுக்கு நல்ல பொருத்தமான ஒரு கார சட்னியும் தான் பார்க்க போகிறோங்க. இது ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள்லாம் சேர்த்து தான் நம்ம ரவா தோசை பக்குவத்துக்கு செய்ய போகிறோம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கொன்னே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த கோதுமை தோசையும் கார சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கோதுமை தோசை செய்கிறதுக்கு மாவு கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து வீட்டில் அரைச்ச மாவு தான். உங்கள்கிட்ட கடையில் வாங்கின மாவு இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். கோதுமை மாவு அளந்த கப்பாலே 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு ரவை, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்குங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் தண்ணி நிறையா சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்காது, கட்டி கட்டியாக இருக்கும் அங்கேயே. இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் கரைச்சிங்க அப்படின்னா நமக்கு கட்டி தட்டாமல் நல்லா கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது போல் நல்லா மாவை கரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இதுலேயே வந்து நல்லா தண்ணி நிறையாவே சேர்த்துக்குங்க. நம்ம ரவை தோசை மாவுக்கு எப்படி தண்ணியாக மாவு கரைப்போமோ அந்த பக்குவத்துக்கு தண்ணி சேர்த்து நல்லா இது போல் கரைச்சி எடுத்துக்குங்க. மாவு இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். நல்லா இதை கரைச்சி விட்டுருங்க. இப்போ இதை கரைச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை ஊற வச்சுக்குவோம். நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால ரவை ஊறி வந்தால் தான் நமக்கு தோசை நல்லா மொறுன்னு கிடைக்கும். அது ஊறட்டும். அதுக்கிடையில் இந்த தோசைக்கு நல்ல பொருத்தமான ஒரு பூண்டு கார சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 காஷ்மீரி சில்லியும் 8 வரமிளகாயும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வெதுவெதுப்பான தண்ணீரில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். மிளகாய் நல்லா அரைப்பட்டு வரும் அப்படிங்கிறதுக்காக. மிளகாயை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு 20லேருந்து 25 பூண்டு பல், சின்ன பூண்டு பல், அதனால் 25 எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 2 தக்காளி பழம், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா தண்ணி விடாமல் இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குங்க. இந்த பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம புளி தக்காளிலாம் சேர்த்துருக்கிறதுனால காரம் அந்த அளவுக்கு இருக்காது நமக்கு. நம்ம சேர்த்த மிளகாவோட காரம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய் சேர்த்துக்குங்க. சட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், அதனால் தண்ணி கம்மியாக கழுவிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுத்துருவோம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் தான் இது தாளிப்பு கொடுக்கணும். நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. இந்த சட்னியை நம்ம கொதிக்கலாம் விட வேணாம், அந்த தாளிப்பு அதில் சேர்த்து கலந்து விட்டாலே போதும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சட்னி கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுற வேண்டியதான். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறப்ப இதை சேர்த்து நம்ம கலந்து விட்டுறணும். அது நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட கார சட்னி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த சட்னி கோதுமை தோசைக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் சட்னி ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறையா இருக்குது. அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஊற வச்ச மாவு பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது. மாவு கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்குவோம். மாவு தண்ணியாக இருக்கும் போது தான் தோசை நமக்கு நல்லா மொறுன்னு கிடைக்கும். அதனால் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும். எடுத்து ஊற்றினோம்னா தெளித்து ஊற்றுற மாதிரி தண்ணியாக இருக்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் பொடுசாக கட் பண்ணது, ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அப்புறம் பாதி கேரட் துருவினது, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம். மிளகு பார்த்திங்கன்னா 1 பாதியுமாக உடச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. இதில் கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு 5 முந்திரி பருப்பு பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வேர்க்கடலையே 1 பாதியுமாக உடச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். நாம் இது போல் சேர்த்து செய்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம தோசை சாப்பிடும் போது அங்கங்கே கடிப்படும். டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இது போல் சேர்த்து செய்யும் போது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தோசை ஊற்றுறதுக்கு அடுப்பில் கல் போட்டிருக்கேன். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இது போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ மாவு ஊற்ற போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தடவை கலந்துக்குங்க. ஒவ்வொரு தோசையும் ஊற்றும் போதும் இது போல் கலந்து விட்டு தான் நீங்கள் ஊற்றணும். அப்போ தான் காய்கறி எல்லாம் நமக்கு ஈவனாக கிடைக்கும். இப்போ நல்லா இதே மாதிரி தெளித்து விட்டு ஆப்பில் ஊற்றுங்க. இப்போ தோசை ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 செகண்டுக்கு அப்படியே விட்டுருங்க.
நல்லா வேகட்டும் ஒரு பக்கம். இது மேலாப்பில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரணும். இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும். ஓரங்கள் நடுப்பறை எல்லாம் இது போல் செவந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் திருப்பி போடணும். இப்போ திருப்பி போட்டு இன்னொரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சோம் அப்படின்னாக்கா தோசை நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிடும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் தோசை நல்லா வெந்து மொறு மொறுன்னு கிடைக்கும். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா தோசை செவந்துரும், ஆனால் மொறு மொறுன்னு கிடைக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதே போல் ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ நான் மீதம் இருக்கிற தோசை எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் இன்றைக்கி நம்மளோட டிஃபன் காம்போவில் கோதுமை தோசையும் கார சட்னியும் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிட்டுங்க. ரெண்டுத்துக்கும் டேஸ்ட்டு உண்மையிலே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் டிஃபன் காம்போ ரெசிபி நிறைய நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு லிங்க் தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த தோசையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.